செம்மணியில் பதற்றம், விரட்டி அடிக்கப்பட்ட CVK சிவஞானம். துரத்தி அடிக்கப்பட்ட அமைச்சர் சந்திரசேகர். செம்மணி போராட்டத்தில் தொடரும் பதற்ற நிலை. கட்சி பதவிகளை துறந்த முக்கிய தமிழ் எம்பி. இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடா? வெளியான முக்கிய தகவல். இலங்கை அரசாங்கத்திற்கு கொழும்பில் வைத்து அழுத்தம் கொடுத்த ஐக்கிய நாடுகள் ஆணையாளர். ஐநா மனித உரிமைகள் ஆணையாளருடன் நீதியமைச்சர் சந்திப்பு. சர்வதேச அணுசக்தி அமைப்புக்கு அதிர்ச்சி கொடுத்த ஈரான். வெளியான அதிரடி அறிவிப்பு. அமைதிக்கான நோபல் பரிசு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் பெயர் பரிந்துரை. மத்திய கிழக்கு முறுகல். இலங்கையில் அவசரமாக நியமிக்கப்பட்ட குழு. ஈரான் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல். அமெரிக்காவிற்கு ஏற்பட்ட படுதோல்வி. கொதித்தளம் டொனால்ட் ட்ரம்ப். இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் இன்றைய தினம் செம்மணியில் போராட்டம் நடைபெற்ற இடத்திற்கு சென்ற வேளை அங்கிருந்த போராட்டக்காரர்களால் விரட்டியடிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், செம்மணி மனித புதைக்குழிக்கு நீதி வேண்டி அணையா விளக்கு போராட்டமானது கடந்த 23ஆம் தேதி ஆரம்பமாகிய நிலையில் இன்று வரை நடைபெற்று வருகின்றது. குறித்த போராட்டம் நடைபெற்ற இடத்திற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் சென்ற வேளை அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் அவரை ஒருமையில் விழித்து கூச்சலிட்டு அந்த பகுதியில் இருந்து அவரை விரட்டி அடித்துள்ளனர். இதனால் அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதேவேளை போராட்ட களத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் உள்ளிட்டோர் வருகை தந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கடும் அதிருப்தியடைந்து முரண்பட ஆரம்பித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதனால் அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் செம்மணி போராட்டத்திற்கு வந்த கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தி குழுவினர் விரட்டியடிக்கப்பட்டுள்ளனர். அதன்போது போராட்டக்காரர்கள் செம்மணி போராட்ட களத்தை தங்களது அரசியல் தேவைக்காக பயன்படுத்த வேண்டாம் என கூறியே அமைச்சரை விரட்டி அடித்தனர். அத்தோடு நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி ஆகியோர் காத்திருந்த நிலையில் சூழ்ந்து கொண்ட போராட்டக்காரர்கள் அவரையும் விரட்டியடித்துள்ளனர். இந்த நிலையில் செம்மணியில் இடம்பெற்று வரும் மனித புதைக்குழிக்கு நீதி வேண்டிய அணையா விளக்கு இறுதி நாள் போராட்ட கடும் குழப்ப நிலை தொடர்ந்தும் வருகின்றது. முன்னதாக போராட்ட களத்திற்கு வருகை தந்த இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் முரண்பட்டனர். அதன்போது எதிர்ப்பை தாங்க முடியாமல் போராட்ட களத்தை விட்டு சிவஞானம் உடனடியாக வெளியேறியிருந்தார். இதேவேளை சிவஞானம் வருவதற்கு முன்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் உள்ளிட்ட குழுவினர் போராட்ட களத்திற்கு வருகை தந்ததுடன் அவரும் மக்கள் எதிர்ப்பினால் அங்கிருந்து வெளியேறி சென்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரசாங்கம் போர்க்கால உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறலை உறுதி செய்ய வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் போரின் போது தண்டனையில் இருந்து விலக்களிக்கும் பிரச்சினைக்கு இலங்கை தீர்க்க வேண்டும் என்று அவர் அழுத்தம் கொடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற சந்திப்புகளின் போது வால்கர் டக் இந்த வலியுறுத்தல்களை விடுத்துள்ளார். இலங்கை தற்பொழுது தண்டனையில் இருந்து விலக்கு அளிக்கும் விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இதன் அடிப்படையில் மிக கடுமையான குற்றங்களை செய்தவர்களை கணக்கில் எடுத்துக் கொள்வது மிகவும் முக்கியம் என்றும் அவர் கூறியுள்ளார். வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கட்சி பதவிகளிலிருந்து விலகியுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள உள்ளூர் அதிகார சபைகளுக்கான இலங்கை தமிழரசு கட்சியின் தவிசாளர் தெரிவுகளில் ஏற்பட்ட அதிருப்தியால் அவர் பதவி விலகியதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வகையில் இலங்கை தமிழரசு கட்சியின் முல்லைத்தீவு மாவட்ட கிளை செயலாளர் மற்றும் கரைதுறை பெற்ற பிரதேச கிளை தலைவர் ஆகிய பதவிகளில் இருந்தே ரவிகரன் பதவி விலகியுள்ளார். அதேவேளை ரவிகரன் தாம் கட்சி பதவிகளிலிருந்து விலக இந்த முடிவை கட்சியின் தலைவர் CVK சிவஞானம், கட்சியின் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன், கட்சியின் நிர்வாக செயலாளர் சேவியர் குலநாயகம் ஆகியோருக்கு நேற்று கடிதத்தின் மூலம் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்க் மற்றும் நீதி தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டத்தரணி கர்ஷன நாணயக்கார் ஆகியோருக்கு இடையில் சந்திப்பு ஒன்று கொழும்பில் நடைபெற்றுள்ளது. இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்க் நேற்றைய தினம் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டத்தரணி கர்ஷன நாணயக்காரவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் குறித்த விவரங்கள் ஊடகங்களுக்கு அறிவிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.
இலங்கையினுள் எந்தூர் எரிபொருள் தட்டுப்பாடும் ஏற்படாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதியளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அத்துடன் 2 மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் முன்பதிவுகள் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் டி.ஜே. ராஜகருணா சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்களுக்கு சொல்ல விரும்புவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் அடுத்த 2 மாதங்களுக்கு தேவையான எரிபொருளை நாங்கள் முன்பதிவுகள் செய்துள்ளோம். அந்த முன்பதிவுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இந்த நாட்டில் எந்த காரணத்தினாலும் அடுத்த 2 மாதங்களுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது. பிரச்சனை என்னவென்றால் எரிபொருள் எந்த இடங்களில் இருந்து வருகின்றது என்பதுதான். அதற்கு பிறகு போரின் தாக்கம் இருக்கின்றதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். தற்போதைய நிலைமையில் சட்டவிரோதமாக எரிபொருள் கையிருப்பு வைத்திருப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். எங்களிடம் உள்ள அறிக்கைகளின்படி ஒக்டேன் 92 பெட்ரோல் பெருமளவு இறக்குமதி செய்யப்படுவது போர் நடக்கும் பிராந்தியத்தில் இருந்ததல்ல. அந்த எரிபொருள் மலேசியா, சிங்கப்பூர், இந்தியாவிலிருந்து வருகின்றது. ஒரே ஒரு இறக்குமதி ஓமானிலிருந்து செய்யப்பட்டது. அதுவும் ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் அந்த விநியோகஸ்தர்களிடம் பேசி அதை முழுமையாக உறுதி செய்துள்ளோம். டீசல் விடயத்திலும் அப்படித்தான், எந்த சிக்கலும் இல்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சர்வதேச அணுசக்தி அமைப்புடனான தங்கள் ஒத்துழைப்பை நிறுத்துவதான சட்டமூலம் ஒன்றை ஈரான் நிறைவேற்றியுள்ளது. ஈரானில் அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் நடாத்தியதை தொடர்ந்து அந்த நாட்டின் அணுசக்தி தொடர்பான நிலைப்பாடு கடுமையாக மாறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அணு ஆயுதம் உருவாக்க முயற்சிக்கவில்லை என்ற போதிலும் கடந்த வாரம் IAEA ஈரான் அணுசக்தி ஒப்பந்தங்களை மீறியது என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியதே இஸ்ரேலின் தாக்குதலுக்கு நேரடியாக வழிவகுத்ததாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த நிலையில் ஈரான் அணுதளங்கள் மீது தாக்குதல் நடந்த போதும் அதை கண்டிக்க கூட முன்வராமல் IAEA தங்களது நம்பகத்தன்மையை விற்றுவிட்டதாக ஈரான் நாடாளுமன்ற தலைவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக ஈரான் அணுசக்தி அமைப்பு IAEA உடனான ஒத்துழைப்பை தற்காலிகமாக நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. மேலும் தாங்கள் நிச்சயமாக அணுசக்தி தொடர்பான தங்கள் பார்வையை மாற்றப்போவதாகவும், ஆனால் அது எந்த திசையில் என்பதை இப்போது சொல்ல முடியாது எனவும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரானின் 3 அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடாத்த ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்ட நிலையில் நடாத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் 2 அணுசக்தி நிலையங்களை முழுமையாக அழிக்கவில்லை என்று ஒரு புதிய அமெரிக்க உளவுத்துறை அறிக்கை கூறியுள்ளது. இந்த அறிக்கையை கடுமையாக சாடிய டொனால்ட் ட்ரம்ப் வரலாற்றில் மிகவும் வெற்றிகரமான ராணுவ தாக்குதல்களை அவமானப்படுத்தியதற்காக நியூயார்க் டைம்ஸ் மற்றும் CNN ஆகியவற்றை கடுமையாக சாடியுள்ளார். ஈரானில் உள்ள அணுசக்தி தளங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளன. டைம்ஸ் மற்றும் CNN இரண்டும் பொதுமக்களால் விமர்சிக்கப்படுகின்றன என்று அவர் ட்ரூத் சோஷியலில் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் தற்பொழுது நிலவும் போர் சூழ்நிலையில் இலங்கை எதிர்கொள்ளும் சவால்களை ஆராய்ந்து அவசர நடவடிக்கை எடுக்க அமைச்சரவை உபகுழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த முடிவு எடுக்கப்பட்டு அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது.